கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே உபதேசம் பண்ண வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. இடைவிடாமல் வீடுகளிலேயும். அப்போ உபதேசிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை எடுத்து காட்டுகிறவர்கள் உபதேசம் தேவை. அப்புறம் இயேசுவே கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகளே, யூதர்கள் நம்பவில்லை இயேசுவை மேசியா கிறிஸ்து என்று நம்பவில்லை. அப்போ அதே உடைய காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலையும் பலவிதமான இன்னைக்கு குழப்பங்கள். பல இடத்துல எல்லாரும் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல விதத்துல சொல்றாங்க. ஏன்னா பைபிள்லேயே சொன்னாங்க, அவர் தீர்க்கதரிசி அப்படியெல்லாம் சொல்லி சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உபதேசம் நம்ம வீட்டுக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை. ஆவியில் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம விட முடியாது. தினமும் நம்ம வீட்டுக்கு உபதேசம் தேவை, உபதேசிக்கிறவர்கள் தேவை, உபதேசம் தேவை. அதனாலதான் சகலமும் பொதுவாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. உபதேசம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும், பேச வேண்டும். இயேசுவை தினந்தோறும் நம்ம வீட்டில் பேசணும். ஒருவேளை இது வரைக்கும் அதை நம்ம விட்டிருந்தா இன்னைக்கு நம்ம முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, தேவாலயத்திலேயும் மாத்திரமல்ல, வீடுகளிலேயும் அது நடக்கணும். என்னுடைய பிள்ளைகளே, நான் கவனித்திருக்கிறேன், வெளிநாடுகளிலே வசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவாலயம் கிடையாது. வெளிநாடுகளில் சில தேசங்கள் இருக்கிறது, நான் அவங்களோடு பேசியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலேயும் தேவனை ஆராதித்து உபதேசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய இல்லத்தில் அது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால நமக்கு உபதேசம் தேவை. நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று யாரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டும். அவரை பற்றி பேசினா மட்டும்தான் நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கும். ஏன்னா அவர் தான் சமாதான காரணர். ஆசீர்வாதத்தை பேசணும்னா அவரை பற்றி தான் நம்ம பேசணும். பயத்தை குறித்து பேசணும்னா இயேசு கிறிஸ்து தான் விடுதலை ஆக்குவார் என்று பேச வேண்டும். ஜெபத்தை குறித்து பேச வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் ஜெபத்தை குறித்து பேச வேண்டும். எல்லாவற்றிலும் இயேசு தான் அடிச்சுவடாக இருக்கிறார். அதனால நம்மளுடைய குடும்பத்தில் உபதேசமும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தால் நம் குடும்பத்தில் எழுப்புதல், சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இயேசுவை பற்றி அதிகமாய் தியானிக்கவும் அதிகமாய் அவரோடு வாழவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சகோதர சகோதரிகள் பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. ஆசீர்வாத குறைவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.